ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட்டிங் பற்றி. இந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்கள் மணிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் செஞ்சாலும் வந்து சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் உங்களோட சேல்ரி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக பட்ஜெட் பண்ணல, உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சம்பளம் அந்த 10 நாள்லேயே வந்து எங்கே போச்சு அப்படின்லாம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ பட்ஜெட்டிங் பற்றி நான் வந்து தெளிவாக எப்படி வந்து பட்ஜெட் பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணணும், எப்படி ட்ராக் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து உங்கள் சேவிங்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், நீங்கள் வந்து இப்போ தான் நியூலி மேரிடு இல்லை இப்போ தான் வந்து சேலரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து யார் யாரெல்லாம் பட்ஜெட் போட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வீடியோ. ப்ளஸ் எக்ஸ்பென்சஸை வந்து எப்படி ட்ராக் பண்ணலாம், பட்ஜெட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து நடக்கும், பட்ஜெட்டை வந்து எப்படி ட்ராக் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் ஆல்ரெடி பட்ஜெட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஒய் வி நீட் பட்ஜெட், நமக்கு எதுக்கு வந்து பட்ஜெட் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம பட்ஜெட் இல்லை அப்படின்னா நம்ம பணம் வந்து எங்கே செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம், நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டான செலவா இல்லை தேவையில்லாத செலவா, எவ்வளோ வந்து ஒன்றுக்கும் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. பட்ஜெட் போட போது மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து எங்கெங்கே போகுது, அதை நம்ம கரெக்டாக செலவு பண்ணுறோமா, அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோமா, கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கோமா, அது எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றின இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறதில்ல. நீங்கள் வந்து கம்பெனிஸோ இல்லை கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க, இல்லை ரிச் பீப்புளெலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அமௌண்ட்டெல்லாம் வந்து எங்கெங்கே போகுது, எங்கெங்கேருந்து இன்கம் வருது, இது எல்லாத்தையும் வந்து டேலி பண்ணி பார்க்க ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்லாம் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. ஒரு சிங்கிள் ரூபி கூட விடாமல் கரெக்டாக வந்து ஆடிட்டிங் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வெல்த்தெல்லாம் பில்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் பட்ஜெட்டிங்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் போய் பண்ணுறது என்ன, எனக்கு தெரியும் என் செலவு எங்கே போகுதுன்னு அப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெல்த் வந்து இன்க்ரீஸும் ஆகாது, உங்களோட சேவிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பட்ஜெட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம பண்ணுற அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம பண்ணுறதுல எது வந்து தேவையான விஷயம், எதெல்லாம் நீடு, எதெல்லாம் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். எந்த எக்ஸ்பென்சஸுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட் வந்து பண்ணணும், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், ஏதாவது திடீர்னு ஒரு பைப் உடையுதோ இல்லை வந்து ஒரு டிவி வந்து ரிப்பேராக போதோ இல்லை ஏதோ ஒரு இது நடக்கும்போது அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பட்ஜெட்டிங் இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். நீங்கள் பட்ஜெட் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கடை வாங்குற மாதிரி தான் இருக்கும். உங்கள் டார்கெட் ஏதாவது வச்சுருக்கீங்க, நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை லேண்ட் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இந்த மாதிரிலாம் வந்து டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக பட்ஜெட் போடும்போது மாதம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு டார்கெட் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்கள் சேலரி எடுத்து பட்ஜெட் போட்டு அதுக்குன்னு ஒரு போர்ஷனை வந்து ஒதுக்கி வைங்க. ஸோ அப்போ உங்கள் டார்கெட்டை ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நம்ம மந்த் எண்டில் நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னா நமக்கு ஐயோ இன்னும் 10 நாள் இருக்குது எப்படா ஓட்டுறது அப்படின்னு ஒரு தாட் வரும்ல, அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். அண்டு நம்மளோட பெரிய லோனெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம பட்ஜெட் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம லோனெல்லாம் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். பட்ஜெட்னால நமக்கு இவ்வளோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால பட்ஜெட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பட்ஜெட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட செலவு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும். அது நீட்ஸாக இருக்கலாம், வான்ஸாக இருக்கலாம், மிஸ்லினியஸ் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதா இருக்கலாம், ஒரு டீ காஃபி குடிக்கிறதா இருக்கலாம், எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன டைரியோ இல்லை கேலண்டர்லேயே வந்து இப்போ April 1 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதில் போய் என்னென்ன எக்ஸ்பென்சஸோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க.
இல்ல அப்டின்னா வந்து நெறைய ஆப்ஸ், நோட்ஸ் ஆப்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட நீங்க உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ வந்து நோட் டவுன் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேலண்டர்ல இப்ப ஏப்ரல் 1 அப்படின்னு இப்போ ஒரு டேட் இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும்ல பெரிய கேலண்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எழுதி வைங்க. இன்னைக்கு ஒரு மில்க் வாங்குறீங்கன்னா, மில்க் ₹30 அந்த மாரிலாம் வந்து போட்டு எழுதி வைங்க. வீக் எண்ட் ஆச்சு அப்படின்னா வந்து உங்க பேங்கோட ஸ்டேட்மெண்ட்ட வந்து செக் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாரிலாம் எதுலயாவது வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் அத எடுத்து செக் பண்ணி பாருங்க. எங்கெங்க நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எதுக்கான டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அதெல்லாம் வந்து வாண்டடா இல்ல வந்து அன்வான்டடா நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. அது எல்லாத்தையும் வந்து நோட் டவுன் பண்ணி வைங்க. ஓகேங்களா? உங்க எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து எவ்ரி வீக் இப்போ ஒரு வாரம் வந்து நீங்க இது மாதிரி எழுதி வைங்க. ஏப்ரல் 1லேருந்து எழுதுறீங்கன்னா ஏப்ரல் 7 வரைக்கும் எழுதி அந்த வீக் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு 1 வீக்குக்கு அப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் வந்து பாருங்க. பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லோனு, நீட்ஸு, வான்ஸு, மிஸ்லினியஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி இது 5 காலமாக வந்து பிரித்து ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த வீக்கில் என்னென்ன செலவுங்கிறத எழுதி வச்சுருப்பீங்க. நீங்கள் லோன் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை லோன் காலம்ல எழுதிக்கிங்க. நீட்ஸுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் ரெண்ட்டு, க்ரௌசரி, வெஜிடபிள்ஸு, மில்க்கு, நான்வெஜ் வாங்குறது, பெட்ரோல் போடுறது, இபி பில் கட்டுறது, கேஸ் வாங்குறது, ரைஸ் வாங்குறது, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம்லாம் நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீட்ஸில் வந்து எழுதிக்கிங்க. வான்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்டீங்களா, இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணீங்களா, இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ணீங்களா, வெளியில் போனீங்களா, ஸ்நாக்ஸ் வாங்கினீங்களா, டீ குடிச்சிங்களா, இல்லை நிறைய ஏதாவது க்ரீம் ஒரு ₹10க்கு ஒரு க்ரீம் வாங்கியிருந்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். மிஸ்லேனியஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கில் ஏதாவது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்ததா, ஃபங்க்ஷன் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சா, இல்லை ஏதாவது வீட்டில் ரிப்பேர் ஒர்க்கோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்கோ ஏதாவது பண்ணீங்களா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மிஸ்லேனியஸில் நோட் பண்ணி வச்சுங்க. சேவிங்ஸ் ஏதாவது போட்டிங்களா, ஆர்டி கட்டினீங்களா, எஃப்டி கட்டினீங்களா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினீங்களா, இல்லை கோல்டு சிட்டு கட்டினீங்களா, டிஜி கோல்டில் ஒரு ₹100 பே பண்ணால் கூட அது எல்லாத்தையும் இந்த சேவிங்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி வந்து தனித்தனியாக டைரியிலையோ இல்லை கேலண்டர்லேயோ இல்லை நோட்ஸ் ஆப்லேயோ வந்து 7 நாளைக்கு நோட் பண்ணுங்கள். 1 வீக் ஆனோடனே எல்லாத்தையும் கரெக்டாக என்னென்ன இதில் செலவு பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி வீக் 2ன்னு போட்டு இது எல்லாத்துலேயும் திருப்பி எழுதுங்க. இந்த மாதிரி 4 வீக்ஸ் இருக்கா 5 வீக்ஸ் இருக்கா மந்த்துக்குன்னு பார்த்துட்டு அதை ஃபுல்லாக வந்து எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணி பாருங்கள். இந்த 5 காலத்தையும் வந்து ஃபுல்லாக டோட்டல் பண்ணுங்கள். உங்களோட லோனு, நீங்கள் லோனு கட்டின அமௌண்ட்டு, நீடு, வான்ஸு, மிஸ்லினியஸ் சேவிங்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேலரிக்கு அது கரெக்டாக ஈக்குவலாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் சேலரியை வந்து ட்ராக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். இது வந்து மினிமமாக ஒரு 3 மாதம் வந்து பண்ணுங்கள். 3 மாதம் பண்ணீங்கன்னா தான் எதெல்லாம் ரிப்பீட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும். எதுக்கு கரெக்டாக எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதும் தெரியும். நீங்கள் ஒரு மாதம் வந்து போட்டு இதை ட்ராக் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் பட்ஜெட் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால வந்து மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த மாதிரி எழுதிடுறீங்கல்ல, எழுதிட்டு இப்போ இதில் வந்து ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸுக்குன்னு இங்கே வந்து ஒரு 500 அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு செலவாயிருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் இது வந்து இப்போ இதில் ஏதாவது வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இதை வந்து ஒரு 400 கம்மி பண்ணுங்கள், இதை ஒரு 300 கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் வந்து மந்த் பை மந்த் வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த எல்லா கேட்டகரியிலையும் இப்போ நீட்ஸ் என்ன, ப்ராப்பர் நீட்ஸ் என்ன, ப்ராப்பராக வாண்ட் என்ன, எமர்ஜென்சி சேவிங்ஸ் என்ன, இயர்லி எக்ஸ்பென்சஸ் என்ன, எவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் ஆனால் நம்ம லோனுக்கு பே பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம சேவிங்ஸில் போடணும், இது எல்லாத்தையும் தனியாக கேட்டகரி பண்ணி ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வான்ஸில் வந்து எவ்வளோ உங்களால் வந்து குறைக்க முடியுதோ அதை குறைச்சி உங்களோட லோனுலையோ இல்லை வந்து உங்களோட சேவிங்ஸ்லையோ இல்லை வந்து உங்களோட இதில் மிஸ்லினியஸில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுலேயோ வந்து இந்த வான்ஸை வந்து போடுங்க. இப்போ அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் ஒரு ₹1000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்னா அதை ஒரு 500 ஆக்கிட்டு 500 ஏதாவது ஒரு சேவிங்ஸ்லையோ இல்லை எமர்ஜென்சி ஃபண்டாவோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதை வந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு ₹10 கூட விடாமல் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 காலம் போட்டு எல்லாத்தையும் எழுதுங்க. வீக் பேஸில் அதை ஃபுல்லாக செக் பண்ணுங்க. அப்புறம் அந்த மந்த் எண்ட் ஆனோடனே எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 மாதம் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டிங் போகலாம். ஸோ பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் எல்லாம் ட்ராக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட நீட்ஸு வாண்ட்ஸு உங்களுக்கு சேவிங்ஸ் என்ன இருக்குது, உங்கள் லோன் எவ்வளோ இருக்குது, இயர்லி வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்ன, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் போட வாங்க. பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட எல்லா ஒரு ரூபா விடாமல் உங்களோட இன்கம்மை நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு சேலரி இருக்குது, ப்ளஸ் நீங்கள் ஏதோ ஒரு வீட்டை ரெண்ட்டு கொடுத்துருக்கீங்க, ரெண்டல் இன்கம் வருது, இல்லை உங்களுக்கு அந்த மாதம் வந்து போனஸ் வருது, இல்லை இன்சென்டிவ் வருது, ஏதாவது வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ போன மாதம் நீங்கள் 50,000க்கு வந்து பட்ஜெட் போட்டிருக்கீங்க, உங்கள் சேலரி 50,000 பட்ஜெட் போட்டிருக்கீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து போனஸ் ஒரு 10,000 கிடைக்குது, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு 10,000 ஒரு எஃப்டி போட்டிருக்கீங்க, அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 வருது அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் 60,000 பட்ஜெட்டை வந்து போடணும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா வர இன்கமையும் உங்கள் பட்ஜெட்டோட ஆட் பண்ணி நீங்கள் வந்து போடணும். இல்லை அப்படின்னா அந்த 10,000 எங்கே போகுது அப்படின்னு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட சேலரி ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் என்ன வருதோ அதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி உங்கள் பட்ஜெட் வந்து போடணும். நீங்கள் பட்ஜெட் போடுறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட லோனு, நீடு, வாண்ட்டு, சேவிங்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா உங்கள் டோட்டல் இன்கம் கரெக்டாக வரணும். உங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் இன்கம் வந்து ஒரு 49,700 அப்படின்னா நீங்கள் இந்த 49,700 வந்து பட்ஜெட் போடணும். இப்போ இப்படி இருக்குன்னா 49,000க்கு நான் போடுறேன் லைக் அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஒருத்தவங்க வந்து 53,000 சேலரி இருக்கும், 50,000க்கு வந்து பட்ஜெட் போடுவாங்க. அப்போ இந்த 3,000 என்ன பண்ணுறது? ஸோ அப்படியெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. உங்கள் எக்ஸாக்ட் சேலரி எவ்வளவோ 49,700னா 49,700க்கு நீங்கள் பட்ஜெட் வந்து போடணும். கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த 700 நீங்கள் பட்ஜெட் போட்டு பேலன்ஸ் இருக்குன்னா அந்த 700 தூக்கி சேவிங்ஸில் போட்டுருங்க. அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை வந்து ப்ராப்பராக வந்து போடுங்க. மந்த்லி பட்ஜெட் வந்து போடுங்க. வீக்லி என்னென்ன செலவு இருக்கோ அதுக்கு ஒரு வீக்லி பட்ஜெட் வந்து போடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து வீக்லி வந்து வாங்குறது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு வீக்லி பட்ஜெட் வந்து தனியாக போட்டுக்குங்க. இதெல்லாம் வந்து பட்ஜெட் போட இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீக்லி பட்ஜெட்லாம் வந்து போடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெறும் மந்த்லி பட்ஜெட் மட்டும் போட்டாவே போதும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீக்லி பட்ஜெட்னு ஒன்றும் மந்த்லி பட்ஜெட்னு ஒன்றும் வந்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா வந்து சேவிங்ஸ்னு எழுதி உங்களோட சேவிங்ஸ் என்ன, உங்களோட லோன் என்ன, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து வாண்ட்ஸ் என்னன்னு எழுதுங்க. அதாவது இப்போ உங்கள் சேலரி வந்து 50,000 வந்துருச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு லோன் வந்து 10,000 கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த 10,000 வந்து கட்டுங்க. கட்டி முடிச்சுட்டு சேவிங்ஸ்னு ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க. சேவிங்ஸ் ஒரு 5,000 போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான 5,000 வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீட்ஸ் எழுதுங்க. உங்களோட ரெண்ட்டு, வெஜிடபிள்ஸு, க்ரௌசரிஸு என்னென்னலாம் அத்தியாவசியமோ அதெல்லாம் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பேலன்ஸ் வந்து ஒரு 3,000 இருக்குது அப்படின்னா வான்ஸில் உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ போடணும்னு தோணுதோ அதை வந்து வான்ஸில் வந்து போடுங்க. ஒரு 2,000 போடணும்னு தோணுதா 2,000 போடுங்க. இல்லை எனக்கு வான்ஸ்லாம் வேணாம், எனக்கு இன்னும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த 3,000 தூக்கி நீங்கள் திருப்பி சேவிங்ஸ்லேயே கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து ஏப்ரல் மிடில் இருக்குது. நான் ஏன் இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து பட்ஜெட்டை வந்து போடுங்க. நீங்கள் ஒரு 10 டேஸ் ப்ரியராக போடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு டெய்லி வந்து எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு இதில் ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது ஆட் பண்ணணுமா எக்ஸ்பென்சஸ், இல்லை வந்து ரிமூவ் பண்ணணுமா, எதுக்காவது நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிருக்கீங்களா, இல்லை கம்மியான அமௌண்ட்டெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த 10 டேஸில் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்கள் பட்ஜெட்டை வந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ மே 1 வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மே 1க்கான ப்ராப்பர் பட்ஜெட் உங்கள் கையில் வந்து இருக்கணும். அதனால எப்போவுமே பட்ஜெட்டை வந்து ஒரு 10 டேஸ் இயர்லியராக போட ஆரம்பிங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் மிடில் வந்து போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் பட்ஜெட்டில். இப்போ ப்ராப்பராக நீங்கள் ஃபுல்லாக வந்து 50,000 இருக்குது அப்படின்னா வந்து வெறும் லோனு, சேவிங்ஸு, நீட்ஸு, வான்ஸில் இந்த 50,000 முடிச்சிட்டிங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பைப் ரிப்பேர் ஆகுது, இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷன் வந்து வருது, ஒரு மொய் செய்யணும், ஒரு 500 செய்யணும், 1000 செய்யணும், இல்லை திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு 2,000 வருது அப்படின்னா அப்போல்லாம் உங்களால் உங்கள் பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது உங்களால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 1,000 to 2,000 உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்கள் சேலரி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5,000 rupees கூட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்கமோ ஏதாவது வருது அப்படின்னா அதை வந்து உங்களோட லோனு இல்லைனா சேவிங்ஸில் வந்து ஆட் பண்ணுங்கள். நீட்ஸ்லேயோ வான்ஸ்லேயோ ஆட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 10,000 வருது இந்த மாதம். போன மாதம் நீங்கள் ப்ராப்பராக 50,000 உங்களோட சேலரி, 10,000 வந்து இந்த மாதம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா 50,000 வச்சு நீங்கள் போன மாதம் ஓட்டி இருந்திருப்பீங்க. இந்த 10,000ங்கிறது எக்ஸ்ட்ரா வர்றது தான். ஸோ அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஓகே அப்போ இதுலேருந்து ஒரு ஷாப்பிங்க்குன்னு ஒரு 2,000 எடுத்துக்கலாம், மாலுக்கு
போகிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். அப்படி பண்ணாதீங்க. இந்த 10,000 வருது அப்படின்னா இதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் உங்களுக்கு ஏதாவது லோன், ஹை லோன், இன்ட்ரெஸ்ட் இருக்க லோன் இருக்குன்னா அதை பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை ஒரு தனியாக ஒரு சேவிங்ஸாக ஏதாவது வந்து போட்டு வச்சுங்க. கோல்டாவோ இல்லை ஒரு எஃப்டியாவோ ஏதாவது வந்து நீங்கள் போட்டு வச்சுங்க. அதை கொண்டு போய் வந்து எக்ஸ்ட்ரா செலவு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் வருது அப்படின்னா அதை வந்து உங்களோட லோன் அடைக்கவோ இல்லை உங்கள் சேவிங்ஸுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து உங்கள் பட்ஜெட்டோட நீட்ஸோடையும் வான்ஸோடையும் வந்து ஆட் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேரோட வந்து அமௌண்ட் சேர்க்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ 50,000 வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 50,000த்துக்கான சேலரியில் இருப்பாங்க. அதே அடுத்த வருஷம் அது வந்து ஒரு 60,000 மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஒரு புது ஃபோன் வாங்குவாங்க, இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஏசி போடுவாங்க. இல்லை ஒரு 50,000 இருக்கீங்க, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்கள் சேலரி வந்து 1 lakh ஆயிடுது அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கார் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இஎம்ஐல ஒரு கார் வாங்குவாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து பண்ணாதீங்க. உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து சேவிங்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸை வந்து ஜாஸ்தி பண்ணாதீங்க. இதை வந்து கம்மி பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க. அதே பட்ஜெட்ல வந்து ஓட்ட ட்ரை பண்ணி சேவிங்ஸை ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்க வெல்த் வந்து பில்ட் ஆகும். ஸோ நீங்க வந்து பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட்ல வந்து ஸ்ட்ரிக்டா இருக்க பாத்துங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஹோட்டல் ஃபுட்டுக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் ஃபுட்டுன்னு ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாய்க்குள்ளே அதை நீங்கள் வந்து முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஹோட்டல் போகலாம். 1000 ரூபாய் வந்து அதுக்கான அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் பட்ஜெட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 தடவை ஹோட்டலுக்கு போகிறதோ இல்லை 3 தடவை ஹோட்டல் போகிறதோ வந்து போகக்கூடாது. உங்கள் பட்ஜெட் என்னவோ அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கணும். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு நோன்னு சொல்லி பழகுங்க. அதில் எந்த தப்புமே வந்து கிடையாது. அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா வந்து நோன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் போடுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு அப்படின்னா வந்து இல்லைப்பா அமௌண்ட் இல்லைப்பா அதெல்லாம் நான் பட்ஜெட்டில் போடலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா விஷயம் வந்து ஏதாவது கேட்கும் போது வந்து அமௌண்ட் இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஸோ அதனால் சண்டை எதுவும் வரப்போகிறதில்ல. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத வீட்டில் இருக்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட அன்வான்ட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து கட் டவுன் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாவது அட்லீஸ்ட் இதால் வந்து சேவ் ஆகும். இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து ப்ரைமு, ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, ஜி5 எல்லாத்துலேயும் அமௌண்ட் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஒரு மாதத்தில் நமக்கு கிடைக்கிற டைமே சாட்டர்டே சண்டே தான். ஸோ அதில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதுக்கேற்ற சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. 1 or 2 சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் இனஃப். நீங்கள் பார்க்கவே மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பேவே பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க உங்கள் பட்ஜெட்டில் இருந்து. இப்போ உங்களுக்கு இயர்லி எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஏதாவது இருக்குது, இப்போ ஸ்கூல் ஃபீஸு, இன்சூரன்ஸ் கட்டுறது அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து அதெல்லாம் டிவைட் பண்ணி ஸ்மால் அமௌண்ட்டாக எடுத்து மந்த்லி அதுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இயர்லி எவ்வளோ இருக்கோ அதை டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லி போட்டு அதை மாதம் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஏப்ரல் மந்த்துக்கு எங்களுக்கு போட்ட பட்ஜெட். இதை நான் வந்து ஒரு வீடியோவாகவும் வந்து போட்டிருக்கேன். அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் ஜஸ்ட் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ எங்களோட சேலரி 60,000 அப்படின்னா நீடுக்கு எவ்வளோ, இஎம்ஐக்கு எவ்வளோ, ஜுவல் லோனுக்கு எவ்வளோ, சேவிங்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் வான்ஸ் கேட்டகரியை வந்து ஆட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு 60,000ல் வந்து 10,000 வந்து சேவிங்ஸாக. ஸோ என்னென்ன சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறேன், ஆர்டியில் 4000, பிபிஎஃப்ல வந்து 1500, என்பிஎஸ்ல 1500, எல்ஐசியில் 2500, ஸ்பெஷல் டே சேவிங்ஸ்னு ஒரு 500ன்னு நான் என்னோட 10,000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஹோம் லோனுக்கு வந்து இஎம்ஐ வந்து 30,000 ரூபாய், அதை வந்து இங்கே போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஜுவல் லோனுக்குன்னு சொல்லி 10,000 ரூபாய், அதை வந்து மாதம் வந்து பே பண்ணணும்னு சொல்லி லோனுக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்க 10,000 வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணணும், வாரம் எவ்வளோ செலவு பண்ணணும், ஸோ மாதத்துக்கு எவ்வளோ, ஃப்ரூட்ஸ் எவ்வளோ, மில்க் எவ்வளோ, நான்வெஜ் எவ்வளோ, எக்கு, க்ரோசரி, இது மாதிரி எல்லாத்தையும் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதி போடணும். ஸோ இதை நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ.
அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து போடுங்க. நீங்கள் ஆல்ரெடி பட்ஜெட் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்கள் பட்ஜெட்டை வந்து எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ பட்ஜெட் போடுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்கள் பட்ஜெட்டை வந்து ட்ராக் பண்ணுறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேயே வந்து பட்ஜெட்டை வந்து நீங்கள் போடுவீங்க. போடும்போது நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, அதை ஒரு 4 காலமாக வந்து பிரித்து போட்டுங்க. கேட்டகரி, நீங்கள் பட்ஜெட் எவ்வளோ போடுறீங்க, ஆக்சுவல் ஸ்பெண்ட் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, கேட்டகரி இப்போ க்ரௌசரிஸ் வந்து வாங்குறீங்க, நீங்கள் பட்ஜெட்டாக அதுக்கு ஒரு 2000 ரூபாய் ஒதுக்குறீங்க அப்படின்னா, ஆனால் ஆகிற செலவு 1800னா நீங்கள் ஃபஸ்ட் இந்த காலம் ஃபுல்லாக மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டுருவீங்க. எதுக்கு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்றுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோன்னே அதை டோட்டல் பண்ணி இதில் போடுங்க. ஒரு பென்சில் எடுத்துங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரௌசரி வந்து ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அது பென்சில் 1000 ரூபான்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை போகும்போது ஒரு 800 வாங்குறீங்க அப்படின்னா இதை எரேஸ் பண்ணிட்டு 1800 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கங்க. ஸோ மந்த் எண்ட் ஆனோடனே இது எல்லா காலமும் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ ஃபில் ஆயிருக்கும், இல்லை ஏதாவது வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் கூட விட்டுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணி பார்த்து இதில் போடுங்க. ஸோ இப்போ க்ரௌசரிஸ்க்கு 2000 ரூபாய் வந்து போட்டிருக்கு. நீங்கள் 1800 ரூபா தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மீதி டிஃப்ரென்ஸ் வந்து 2000 ரூபாய் நீங்கள் வந்து அதில் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஷாப்பிங்க்குன்னு வந்து 1000 ருபீஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. பட் ஷாப்பிங் வந்து 1500 ஆயிடுச்சு அப்படின்னா 500 வந்து அதில் நீங்கள் வந்து ஜாஸ்தி வந்து செலவு பண்ணியிருக்கீங்க. அவுட்டிங் வந்து ஒரு 2000 ரூபாய் போடுறீங்க, 2400 ஆயிடுச்சு அப்படின்னா 400 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த அவுட் சைடு ஃபுட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க, பட் 500 ரூபாய் தான் வந்து ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த 500 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் போட்டால் உங்கள் சேலரியை விட இது வந்து ஜாஸ்தியாக வந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 2000 ரூபாய் வந்து போட்டிருக்கீங்க அவுட்டிங்க்கு, 2500 ரூபாய் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் அதை மோஸ்ட்லி வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வான்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணி வந்து வாழ வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் சேவிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். உங்கள் எக்ஸ்பென்சஸை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேலரிக்குள்ளே வந்து முடிச்சுக்கோங்க. 50,000 அப்படின்னா அந்த மாதம் வந்து 50,000த்துக்குள்ளே ஓட்டணும். வேற யார்கிட்டயே ஒரு 2000 வாங்கிட்டு அடுத்த மாதம் தரேன், இல்லை சேலரி வந்தோடனே போட்டு விட்டுறேன் அப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க. எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து உங்கள் சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்கள் கையிலன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். திடீர்னு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸும் ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட இதில் நீங்கள் கரெக்டாக வந்து போட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ட்ராக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அமௌண்ட் வந்து பட்ஜெட் போடுறதுனால மட்டும் வந்து எங்கே போகுது எங்கே வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பட்ஜெட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணாதான் எங்கே வந்து உங்கள் சேலரி போகுது அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ லோனெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து பே பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சேவிங்ஸுக்கான அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களை எல்லாத்தையும் வந்து ஒரே அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சேவிங்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் எக்ஸ்பென்சஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லோனை வந்து எல்லாம் இஎம்ஐலாம் இருக்குன்னா அது எந்த அக்கௌண்ட்டோ அதுக்கு அனுப்பிடுங்க. இல்லை பே பண்ணணும் அப்படின்னா பே பண்ணிடுங்க. உங்களோட சேவிங்ஸை வந்து தனியாக வேற ஒரு அக்கௌண்ட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் நீட்ஸ் அண்ட் வான்ஸுக்கான அமௌண்ட்டை மட்டும் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீட்ஸை வந்து கேஷாக எடுத்து செலவு பண்ணுங்கள். ஸோ கேஷாக எடுத்து செலவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எங்கெங்கே கொடுக்குறீங்க, உங்கள் பர்ஸில் மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ இந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி செலவு பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன தான் பட்ஜெட் போட்டாலும் 20 நாளில் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சேவிங்ஸுக்குன்னு வேறு அக்கௌண்ட்டில் போட்டிங்கல்ல அதை தான் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேஷாக வந்து எடுத்து செலவு பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு வந்து உங்களால் கம்மியாக வந்து வான்ஸில் செலவு பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்கள். இந்த அவுட்டிங் போகிறது, பீச் போகிறது, பார்க் போகிறது அதெல்லாம் ஓகே. பட் அதில் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேவிங்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வான்ஸை நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். வேறு எந்த ஆப்ஷனுமே வந்து இல்லை. உங்கள் ஒரே பட்ஜெட்டை வந்து போடாதீங்க. நீட்ஸுக்குன்னு இவ்வளோ, வான்ஸுக்குன்னு இவ்வளோ, லோனுக்கு இவ்வளோ, சேவிங்ஸ் இவ்வளோ, சேம் பட்ஜெட் வந்து போடாதீங்க. கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுதா அதில் ஒரு கொஞ்சம் சேஞ்சஸை வந்து கொண்டு வாங்க. ஸோ நீட்ஸில் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள், வான்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ வந்து வரும்போது அதை வந்து சேவிங்ஸில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ பட்ஜெட்டிங்கில் வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டான பட்ஜெட்டை வந்து போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பட்ஜெட் போடும்போது உங்களுக்கான வான்ஸெல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜென்ரலாக இப்போ வந்து என்ன ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லை வெளில போய் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி இருக்க எல்லா வான்ஸையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் மந்த் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வான்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் முதல்ல வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு பட்ஜெட்டை வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் நீங்கள் பட்ஜெட் போடுறதே வந்து
விட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் முதல்ல வான்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ மந்த்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் வந்து போட போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து எடுத்து வச்சுங்க. உங்களோட 3 மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸை வந்து எடுத்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் வந்து போட்டிருக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சியோ வந்துருச்சு, டக்குன்னு உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னா உங்கள் சேவிங்ஸை வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை உங்கள் கையில் அமௌண்ட் இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ ஒரு 3 மந்த்ஸ் உங்களோட அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருப்பீங்களா, ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கிறதுலே வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிங்க. ஸோ மந்த்லி இப்போ இயர்லி வந்து ஒரு 15,000 அதை வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதை டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வர அமௌண்ட்டை வந்து நீங்கள் மாதம் வந்து பே பண்ணுங்கள். மாதம் ஒரு 1200 1300 வருது அப்படின்னா வந்துட்டு அதை நீங்கள் மாதம் வந்து எடுத்து வச்சுட்டு இயர்லி ஆனோடனே பே பண்ணிக்கிங்க. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, ஒரு 2 lakhs 3 lakhs ஆகுது அப்படின்னா உங்கள் மொத்த சேவிங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதனால ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து போட்டு வச்சுங்க. நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க எடுக்கல, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட். ஒரு மினிமம் ஒரு 5 lakhsக்கு இருக்க கவராவது வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்கள் பட்ஜெட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. அண்ட் உங்களோட நீடு வாண்ட்டுக்கும் சேர்த்து வந்து அமௌண்ட்டை எப்போவுமே எடுத்து வைக்காதீங்க. இப்போ வந்து நீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 வச்சுருக்கீங்க, வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 13,000 வந்து ஒன்றா வைக்காதீங்க. இப்படி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வான்ஸுக்கும் இதுலேருந்தே எடுப்பீங்க, நீட்ஸுக்கும் இதுலேருந்தே எடுப்பீங்க. அப்படிங்கும்போது வான்ஸுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி இருக்குது. அதனால இதுக்கு நீட்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, வான்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பர்ஸில் எடுத்து வச்சாவே வந்து போதும். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து வெறும் கணக்கு வழக்கு பார்க்குற விஷயம் மட்டும் இல்லை, அது நம்மளோட பெரிய ட்ரீம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்னால வந்து என்னோடய ஃப்ரீடம் போயிருமோ அப்படிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட காசு எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க, அவ்வளோதான். மற்றபடி பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் வந்து இல்லவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல வந்து பட்ஜெட் போடுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 3 மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் காசுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து புரியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வந்து எப்போவுமே பட்ஜெட் வந்து போடுங்க. டிரான்ஸ்பரன்சி வந்து 2 பேருக்குள்ளேயுமே இருக்கணும். ஹஸ்பண்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு ஒய்ஃபுக்கும் தெரியணும், ஒய்ஃப் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கும் வந்து தெரியணும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து கொண்டு வாங்க. ஒரு சின்ன உண்டியல் வந்து வாங்கி கொடுங்க, அதில் வந்து அவங்கள அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண வந்து வைங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி தரீங்க அப்படின்னா அதோட ரேட் என்னன்னு அவங்களுக்கு எப்போவுமே வந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு சாக்லேட் வாங்குறீங்கன்னா அது 5 rupees 10 rupees 15 rupees எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து ரேட்டை வந்து சொல்லி கொடுங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கீழே உங்கள் பட்ஜெட்டில் எந்த செலவை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் வந்து போட போகிறீங்க அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி பட்ஜெட் போட்டுட்ருக்கவங்க இதில் ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எஸ் ஐ லேர்ன்ட் இல்லை யூஸ்ஃபுல் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.